இப்ப நான் நின்னுட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்டால்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா பயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ அதுக்குள்ள எப்படி போறது, அந்த பயில் அப்படிங்கிற பேர்லயே இருக்கு. இதுல போயிட்டு நம்ம வந்து தமிழ் ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ தமிழ்ல வந்து நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஆன்சர் பண்றதுக்கு ஒரு டியூட்டரோ இல்ல வந்து தனியா வேற யாருமோ மனிதர்கள் யாருமோ தேவையில்லை. ஸோ அதுவே வந்து பதில்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பத்தி எக்ஸ்பிளனேஷன் கேட்கலாம். பயிலுங்கிறது செயற்கை நுண்ணறிவு சார்ந்த ஒரு கற்றல் மேலாண்மை செயலி. தமிழ் இணைய கல்விக் கழக பாடநூல்களை நீங்கள் பயில் வழியாகவும் கற்றுக்கொள்ளலாம். பயில் தகவல் தொழில்நுட்ப துறையில் ஒரு புரட்சியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது செயற்கை நுண்ணறிவு, ஒரு மாணவரோ ஒரு ஆசிரியரோ அவர் தமிழ் சார்ந்த எந்த கேள்விகளை கேட்டாலும் செயற்கை நுண்ணறிவு தானாகவே பதிலளிக்கும். இது வந்து வித்தவுட் யாரோட இன்ட்ரப்ஷனும் இருக்காது. ஆசிரியர்கள் வந்து அதுக்கு பதிலளிக்கணும், மாணவர்கள் வந்து வெயிட் பண்ணணும்னு தேவையில்லை. எந்த கேள்விகள் கேட்டாலும் செயற்கை நுண்ணறிவு தானாகவே பதிலை தரும். இதனால் மாணவர்கள் அவர்கள் கற்றலை ஈஸியாக கற்றுக்கொள்ளலாம். இப்போ வந்து தானாவே பதில் சொல்லுவோம்னு சொல்றீங்க. இப்போ அக்யூரேட்டா அது கரெக்டான ஆன்சர் தானா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும்ல? ஆமாம், ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு செயற்கை நுண்ணறிவு ஒரு பதிலை மட்டும் தரும், அதை சார்ந்த பல பதில்களையும் தரும். அதனால் மாணவர்கள் ஒரு பதிலை மட்டும் எதிர்பார்க்க தேவையில்லை. 2-3 பதில்கள் எக்ஸ்ட்ரா தரதுனால அவங்க கேட்ட கேள்விகளுக்கு அவங்க ரெஃபரன்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். ஸோ முதல்ல ஒரு கேள்வி கேட்டாங்க, அந்த கேள்விக்கு 2-3 ஆப்ஷன்ஸ் தரும். அதில் கண்டிப்பாக அவங்களுக்கான தேவைக்கான கேள்விக்கான பதில் கண்டிப்பாக இருக்கும். இது மூலமா வந்து என்ன பெரிய பெனிஃபிட்ஸ் வந்து பீப்புளுக்கு கிடைக்கும்? பீப்புளுக்கு அவங்க கேட்குற கேள்வியை வந்து செயற்கை நுண்ணறிவு தானாக தர்றதுனால அவங்க டைமை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதுக்கான இமிடியேட்டாக ஆன்சர் வந்துடுது. அதனால அவங்க கற்றலை ஈஸியாக கற்றுக்கொள்ளலாம். அவங்க எப்படி கற்கிறாங்க அப்படிங்கிற ஆசிரியர்கள் அவங்களோட பாயிண்ட்ல வந்து அவங்க செக் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி கற்கிறாங்க, இந்த கேள்விக்கான பதில் கரெக்டாக வந்திருக்கா. ஸோ அவங்களோட டைம் வந்து இது ரொம்ப குறைச்சிருது. செயற்கை நுண்ணறிவு ஈஸியாக கற்றுக்கிறாங்க. ஒரு இதை போய் சர்ச் பண்ணி ஒரு கூகுளில் சர்ச் பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் நம்ம ஆப் வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டோர் அண்ட் iOS ஸ்டோர் அப்புறம் வெப் ஆப்லேயும் இருக்குது. ஸோ தட் இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கான கேள்விகள் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அது பதிலை சொல்கிறதுனால அவங்களுக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகாது. அந்த கேள்விகள் வந்து நம்ம வந்து இப்போ ஸ்பீக்கரில் போட்டுட்டு நம்ம கொஸ்டினாக கேட்கலாம், இல்லைனா வந்துட்டு ரைட்டிங்கில் எழுதலாம். இந்த மாதிரி என்ன ஃபார்மேட் அதில்? இப்போ வந்து நீங்கள் ரைட்டிங்கில் அந்த கேள்வியை கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தமிழில் இன்றைய எளிதாக கற்றக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் வந்து என்னெல்லாம் நீங்கள் இன்டர்நெட்டில் பார்க்குறீங்க அது சார்ந்த கேள்விகளை கேட்கும்போது இப்போ தமிழ் இணைய கல்விக் கழகம் பாடநூல்களை கொண்டு வச்சுருக்காங்க. அவங்க அகரம் இகரம்ங்கிற மாதிரி பாடநூல்களை வச்சுருக்காங்க. அதுக்கு சார்ந்த கேள்விகளை கேட்கலாம். நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அது ஒரு ஆன்லைனில் செக் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ நான் அரசியல் சார்ந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறேன்னா அதுக்கு பதில் சொல்லுமா? அரசியல் சார்ந்த கேள்விகளுக்கான பாடநூல்கள் பயிலில் இருந்தால் அது கண்டிப்பாக அது ரிப்ளை கொடுக்கும். தேங்க்யூ ஸோ மச்.